ஹாய் மக்களே, இன்னைக்கு குக்கிங் டிப்ஸில் சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம புதுமை தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கை நம்ம அப்படியே வேக வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் சக்கரவள்ளி கிழங்குல எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு. இதையே நம்ம கொழுக்கட்டையாக செஞ்சு தரும்போது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும். சரி வாங்க, இப்போ சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய் தேவையான அளவு. முதல்ல கிழங்க ஆவியில வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் ஆறின உடனே தோல் உரிச்சு நல்லா மசிச்சு கோதுமை மாவோட சேர்த்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல தேங்காய் மற்றும் நாட்டு சர்க்கரை, அதோட பட்டைத்தூள், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவை சிறு உருண்டைகளாக எடுத்து நன்றாக விரித்து நம்ம கலந்து வச்சிருக்க பூரணத்தை அது உள்ள வச்சு மடிச்சிடுங்க. அப்புறம் ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம தட்டி வச்சிருக்க கொழுக்கட்டைங்களை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை தயார். அவ்வளோதாங்க. இதை செஞ்சு குழந்தைங்க கிட்ட கொடுத்து பாருங்க. அவ்வளோ ஹெல்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸை திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. இந்த சுவையான டிப்ஸை நமக்கு கொடுத்தது பிடி குக்கிங் டிப்ஸ் கண்டெஸ்ட் வின்னர் மிஸ் தெய்வயானை. வாழ்த்துக்கள் மிஸ் தெய்வயானை.